இன்னைக்கு இந்த யாரோ கேட்டிருந்தாங்க ட்ராப் டவுன் வந்து எப்படி வர வைக்கிறது அப்படி. ஸோ அந்த ட்ராப் டவுன் செக்ஷனை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹெட்டர் ஒரு லோகோ வியூவர்ல எல்ஐல menus mname இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். சரி, home, about, இப்படின்னு ஒரு விஷயம் நம்ம ரெடி பண்ணிடுவோம். சரி, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா? இந்த ரெண்டு செக்ஷனுக்கும் ஒரு மேலே ஒரு செக்ஷன் இருக்கு, அதுதான் பேரண்ட். இந்த பேரண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பண்ண போகிறேன் இந்த பேரண்ட்டுக்கு எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்டு செட் பண்ண. பேக்ரவுண்டு ரைட்டு வந்துடுச்சு, பேக்ரவுண்டு இது வந்தாச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் இந்த கலர் செட் பண்ணிடுறேன். சரி, இப்போ எனக்கு இந்த ரெண்டு செக்ஷனும் ஒரே ரோலாக வர வைக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஓகே, நீங்கள் பொசிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹெட்டருக்குள்ளார ரெண்டு செக்ஷன் இருக்கு, இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுவும் இதுவும் ஒரே லைனில் வந்துடும். ஆனால் இந்த செக்ஷன் ஒரே லைனில் வராது. ஏன் வராது அப்படின்றதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனா சொல்ல வேண்டியதுதான். இதுவும் ஒரே லைன்ல வந்துடுச்சா, ஆனா இது வராது. ஏன் அப்படின்னா, இது இமிடியட் சைல்டு கிடையாது, இந்த பேரண்ட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு சைல்டு. அப்ப எனக்கு இந்த எலமெண்ட்டை நான் ஒரே ரோல வர வைக்கணும். இங்க இருக்கிற மல்டிபிள் எலமெண்ட் இருக்கு. ஸோ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மெனுஸ்க்குமே நம்ம டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம். கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா? கொடுக்கலாம். இதுக்குள்ளார இத்தனை எலமெண்ட் இருக்க போகுது, இந்த எலமெண்ட் எல்லாத்தையுமே நான் ஒரே ரோல வர வச்சாச்சு. முடிஞ்சிடுச்சா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணி நான் இந்த எலமெண்ட்டை இப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பேஜை டிசைன் பண்ண வேண்டியதான். H1க்கு லோகோ, இந்த இதெல்லாம் இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். ஒரே ரோல வந்துடுச்சு. இப்போ இந்த இதுக்கப்புறம் என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த மெனுவே நான் தள்ளிட்டு போயிடுறேன். மார்ஜின் லெஃப்ட் 250 வா 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 அப்படின்னு மார்ஜினே போதும், பொசிஷனே தேவை கிடையாது, ஏன்னா நான் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸுக்கு எல்லாமே
என்ன செய்ய போறேன் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் ஆர் ரைட்டு ரிட்டர்ன் மீன்ஸ் இது மார்ஜின் ரைட்டு இந்த மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு கொஞ்சம் இந்த டாட் எல்லாம் இருக்கு, லிஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லிஸ்ட் டைப் எனக்கு தேவையே கிடையாது. தானே. அப்புறம் சாரிப்பா மெனுல கொடுக்கணும் நம்ம ஏதோ ஒரு இதுல லிஸ்ட் ஸ்டைல் தேவை கிடையாது. ஓகே, இந்த ஏ டாகுக்கு என்ன கொடுக்கணும்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தான் தேவை. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நான் ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல், கலரு ஃபாண்ட் வெயிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, இது வரைக்கும் எனக்கு ஓகே கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து போட்டாச்சு. மெனுக்கு போகிறோம். மெனு கிட்ட போயிட்டு அதையும் காப்பி போட்டுக்கிறோம். மெனுஸ்க்கு எதாவது பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா விவரம் பண்ணிருக்கோம். நம்மளோட எய்ம் இந்த லோகோ விட்டுருவோம். எனக்கு லோகோ பிரச்சனை கிடையாது, ஏன்னா எனக்கு டாப் டவுன் தான் வரும். இல்லைனா எனக்கு இதையும் பண்ணிடுங்க அப்படின்னா H1க்கு மார்ஜின் லெஃப்ட் ரைட்னு எதாவது போட்டா தட்டி 10px வா 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 வா. அடுத்தது மார்ஜின் டாப் கலரு ஒயிட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா, H1 டேக்கு ஓகே, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோ, லோகோ. ஓகே, இப்போ இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த சர்வீசஸ் கீழே ஒரு விஷயத்த வர வைக்கணும். ஓகேவா, ஒரு விஷயம் வர வைக்கணும். சரியா, அதை எப்போ வரணும் அப்படின்னா நான் ஓவர் பண்ணும்போது தான் வரணும். ஓவர் பண்ணும்போது தான் இங்கே வரணும். சரிங்களா, இப்போ என்ன செஞ்சா அது வரும் அப்படின்றத பார்ப்போம். என்ன செய்யணும், இது ஹை லெவல்ல சொல்ல போற ஒரு கதை. லோகோ சர்வீசஸ் இப்படி இருக்கு. ஓகேவா, எனக்கு இந்த இடத்துக்கு போகும்போது இந்த சர்வீசஸை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெட் கலரா மாத்தலாம். ஓவர் பண்ணா ரெட் கலரா. அப்ப நம்மளுடைய கீ பாயிண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஓவர் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் பண்ணணும். ஓவர் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் கரெக்டா. எனக்கு இப்ப கலர் சேஞ்ச் ஆகிறது இல்லை, எனக்கு இங்க ஒரு விஷயமே இங்க ஷோ ஆகும். இங்க ஒரு விஷயமே எனக்கு ஷோ ஆகும். எக்ஸாம்பிள், எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரும். டிசைனை விட்டுங்க, பட் லாஜிக் மட்டும் தெரியும். இந்த பாக்ஸ் எனக்கு இங்க வரும். அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த பாக்ஸை நீங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இதை ஓவர் பண்ணும்போது தான் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா, அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ஆல்ரெடி இதை கிரியேட் பண்ணி வச்சிடணும். ஆனா ஷோ பண்ணக்கூடாது. எப்ப ஷோ பண்ணணும் அப்படின்னா ஓவர் பண்ணும்போது மட்டும்தான் ஷோ. இப்ப இந்த எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இதை மறைக்கிறதுக்குன்னு ஏதாவது எலமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. அந்த எலமெண்டோட பேர் தான் டிஸ்பிளே. ஓகே, டிஸ்பிளே நன் அப்படின்னு சொன்னா காட்டாது, டிஸ்பிளே பிளாக் அப்படின்னா காட்டும். ஓகேங்களா, பிளாக் லெவல் என்ன படிச்சீங்கல்ல. ஸோ அதுதான் இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓவர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடியே இந்த டிசைனை நம்ம ரெடி பண்ணிடணும். எப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா எங்கே அதாவது என்ன இப்படி போயிட்டு
இங்க ஓவர் பண்ணும்போது வருதா ஓவர் அப்படின்னா இந்த எலமெண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா யூஎல் எல்லையா தான் இருக்கும். ஓகே, நான் என்னுடைய சர்வீசஸ்ல போயிட்டு எல்லை டேக் என்னுடைய இந்த இடத்துல போயிட்டு இந்த எல்லை முடியறதுக்கு முன்னாடி இங்க இந்த இடத்துல திரும்பவும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், UI UX, DevOps இப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா வந்துடும் அந்த எலமெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடும். யாரும் இந்த இடத்துக்கு இது வந்துடும். வந்துச்சு அப்புறம் என்ன பிரச்சனைனா எனக்கு இந்த எலமெண்ட்டை நான் காட்ட போறது கிடையாது, இனிஷியலா காட்ட போறது கிடையாது அப்படின்றத அந்த சிஸ்டத்துக்கு சொல்லணும். கிளாஸ் ட்ராப் டவுன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படி. ஓகே, இது எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் DDM. ஓகே, சரி, இந்த DD லிஸ்ட்டுக்கு ஒரு டிசைன் ஒன்று பண்ணுங்க. ஒன்றும் கிடையாது, அந்த எல்லைக்குள்ளார இன்னொரு யூஎல் எல்லையே போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ கொஞ்சோண்டு பண்ணிட்டீங்க பார்த்து இந்த DD லிஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டு ஒன்று செட் பண்ணுங்க. அது என்னன்னு தெரியல, டிஃபால்ட்டாக இந்த கலர் தான் வரும். சரி, ஓகே, இதுவாகவே இருந்துட்டு போகும். சாரி, ஓகே, கலர் சாரி, அது ஹெச்எஃப் தான் வரும். பேக்ரவுண்டே நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, தென் இந்த இடத்துக்கு நான் கொஞ்சோண்டு பேக்ரவுண்ட் கொடுத்துருன்னா பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல். இங்கே ஏதாவது ஒர்க் ஆகுதா பாரு, 5 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இந்த இடத்துக்கு நான் இப்படி ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டேன். இந்த இதுக்கு போகிறேன். இதுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் என்ன செய்ய போகிறேன்னா பேடிங் வந்து ஒரு 2 பிக்சல் கொடுக்கும். அப்பா, எல்லா எலமெண்ட்டுக்குமே நான் கொஞ்சம் பேடிங்கை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு சைடு ஏரியா. சரி, ஓகே, ஸோ கலரு ஒயிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் நன்னு தேவை கிடையாது. அதே மாதிரி எல்லைக்கு போயிட்டு நான் சொல்லிடுறேன், உனக்கும் லிஸ்ட் ஸ்டைல்னா தேவை கிடையாது, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எழுதின வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. ஏ டேக்ல வந்து நம்ம ஒரு இதுக்கு மட்டும் தான் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஆமாண்டா, நம்ம தான் கிளாஸ் எழுதவே இல்லையே. கிளாஸ் எழுதி எல்லாத்துக்கும் வச்சாதான்டா கரெக்டாக வரும். இப்போ ஏ டேக்குன்னு ஒன்று தானே எழுதிருக்கேன், புரியுதா? இதுக்குன்னு மட்டும்தான் எழுதிருக்கேன், அதை தான் தப்பு பண்ணிட்டேன்றேன். என்ன பண்ணலாம் இப்போ டிடி லிஸ்ட்டுக்கு இப்போ பார்த்தோன்னா டிடிஎம் அப்படின்றது எல்லாத்துக்கும் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் எழுதி வச்சிருக்கோம். ஏக்கு நம்ம இன்னும் எழுதலை, எழுதிக்கலாம், மறந்துட்டேன்.
இப்போ டிடிஎம் இந்த இடத்த காப்பி பண்ணிட்டு ஒவ்வொரு டேகுக்கும் பேடிங் கொடுத்துருக்கும்பா, அவ்வளோதான். இந்த இடத்துல இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஏ டேகுக்கு ஒரு கிளாஸ் ஏதோ மறந்துட்டேன். டிடிஎம் என் மெனு நேம் ட்ராப் டவுன் மெனு நேம். இதுக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனியாக ஒரு எங்கிட்டது இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தியா அருணேஷ், எல்லா இடத்துக்கும் அந்த நேம் கொடுக்கவே கரெக்டாக வந்துச்சா? சரி, எனக்கு இனிஷியலாக இந்த விஷயம் எனக்கு காட்ட தேவை கிடையாது. இனிஷியலாக எனக்கு இது ஷோ பண்ண தேவையில்லை. ஸோ ஷோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக சொல்லலாமா இல்லை பேரண்ட்டுக்கு சொல்லிடலாமா அப்படின்னு பேரண்ட் கிட்டே சொல்லிடலாம். ஐயா சாமி இப்போ வர தேவையில்ல, வேலையை பார்த்துட்டு போகலாம். டிடி டிஸ்ட் ஓகேவா, இது டிஸ்பிளே பிளாக்காக இருக்குது, எனக்கு இது என்ன சொல்கிறேன் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். போயிடுச்சு அப்படின்னா போயிடும், ஏன்னா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியாச்சு, அதனால் போயிடுச்சு. ஓகேவா, டிஸ்பிளே நன். ஓகே, இல்லை அப்படின்னா வந்துடும். ஓவர் பண்ணும்போது வரணும். இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஓவர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, வரல. ஓவர் பண்ணுறேன், வந்துடுச்சு. வருது ஆனால் இங்கே பாருங்க இந்த கேப் வருது அப்படின்னா அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ தூரம் மேனேஜ் அதை பண்ண முடியாதா? என்ன செய்யலாம் அப்படின்னா ஓவர் பண்ணும்போது இதை டிஸ்பிளே நன்னு பிளாக் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டிஸ்பிளே நன்னு டிடி லிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். டிடி லிஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தா இங்கே போட்டுட்டு எதை ஓவர் பண்ணும்போது அப்படின்னா இந்த சர்வீசஸ் எல்ஐ டேகை ஓவர் பண்ணும்போது. ஸோ மெனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எழுதிருக்கோம். ஓகேவா, இந்த பர்டிகுலர் மெனு ஓவர் வரும்போது எனக்கு என்ன டிஸ்பிளே பிளாக் ஆகணும் அப்படின்னா இந்த டிடி லிஸ்ட்டு எனக்கு மெனுவை ஓவர் பண்ணும்போது இந்த டிடி லிஸ்ட்டு எனக்கு ஒன்றும் கிடையாது, அப்படியே நீங்கள் எழுதிட்டாலே ஒர்க் அவுட் ஆகிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுதணும். மெனுவை ஓவர் பண்ணுறோம்பா, ஓகேவா, அந்த டைமில் அந்த டிடி லிஸ்ட் அப்படின்றது எனக்கு வரணும். இல்லை எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டெஸ்ட் அப்படின்றது வச்சுக்கோ. டெஸ்ட்டை ஓவர் பண்ணும்போது டிடி லிஸ்ட்டு, இதில் ஒரு டவுட் வந்துடும். ஆனால் எல்லாத்துக்குமே மெனு எழுதிருக்குமே அப்படின்னா எல்லாத்துக்குமே வரும்னா அந்த இடத்துல எல்ஐ யூஎல் டேக் இருந்தால் தான் வரும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம எழுதி வச்சுருக்கோம், மெனுக்குள்ளார யூஎல் டேக் வச்சுருக்கோம், அப்போ மட்டும்தான் அது டிஸ்பிளே ஆகும். ஸோ தனியாகவே ஒரு செப்பரேட்டாக டெஸ்ட் அப்படின்ற கிளாஸை ஓவர் பண்ணும்போது டிடி லிஸ்ட்டை டிஸ்பிளே பிளாக் பண்ணி விடுங்க அப்படின்னு எழுது. மற்றதுக்கு வராது, இப்படி போகும்போது வரும். சரி, இது என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா டான்ஸ் ஆட தான் செய்யும். ஏன் அப்படின்னா யூஎல் அப்படின்றது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா, ஸோ இந்த எலமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்பேஸை எடுத்துக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட் தான். இதுக்கு தேவையான ஸ்பேஸை அதுங்க எடுத்துக்குது, ஃபுல் இதுவுமே அதை எடுத்துக்குது. அப்படி ஆகும்போது இந்த இடத்துல கேப் வர செய்யும். ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த பொசிஷன்லேயே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லணும். அதாவது நம்மளுடைய எலமெண்ட்டை ஃப்ளோட்டிங் பண்ணி விட்டுருக்கோம். ஃப்ளோட்டிங் அப்படின்னா அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கோம். டிஃபால்ட்டாக இதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே கீவேர்டு பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய பொசிஷன் இந்த இடத்துல இருக்காது. இப்போ ஓவர் பண்ணால் வருதே அப்படின்னா வரும், ஓகேங்களா, பட் ஆனால் அதனுடைய பொசிஷன் இங்கே இல்லை. இப்போ நீங்கள் டாப் 0ன்னு சொன்னீங்கன்னா அது வேறு இடத்துக்கு ஓடி போயிடும். டாப் 0 லெஃப்ட் 0ன்னு சொன்னீங்கன்னா போயிடும். நான் நேற்று கிளாஸில் இதை தானே சொன்னேன், ஃப்ளோட்டிங் ஆகிடும், அது இருக்கிற இடத்த அதை விட்டுடும். அப்போ அது பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ்னால் எடுத்துக்காது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓவர் பண்ணும்போது காட்டணும், மற்ற டைமில் காட்டக்கூடாது. அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துட்டிங்கன்னா, இது நீங்கள் கொடுக்கலன்னா என்னுடைய இடம் இதுதான், பர்மனன்ட் பொசிஷன் இதுதான் அப்படின்ற மாதிரி நிற்கும். பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துட்டா அது இது இல்லை, என்னுடைய பாடி ஆஃப் த எலமெண்ட்டு இங்கே தான் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகும்.
ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிடி லிஸ்ட்டில் அடிஷ்னலாக இந்த பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி போய் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வரும். ஓகேவா? இந்த என்ன சொல்கிறது, என்ன இது, இந்த எல்லையை ஓவர் பண்ணும்போது சும்மா ஒரு இதுக்காக இந்த எல்லையை ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்டு சாரி ஓகேவா? இதை ஓவர் பண்ணும்போது எனக்கு இதனுடைய பேக்ரவுண்ட் கலரை நான் மாற்றிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே.